என் குலதெய்வமான குழந்தாளம்மனை போற்றி, பெரிய கருப்பணசாமியை போற்றி, அனைவருக்கும் எனது பணிவான வணக்கங்கள். வணக்கம். நமது யூடியூப் நேயர் ஒருத்தர் ஒரு கேள்வி கேட்டிருக்கார். நல்ல கேள்வி. அதாவது திருமணமும் வேலையும் கிடைக்குமா, அமையுமா அப்படின்னு கேட்டிருக்காரு. திருமணம் வேலை அமையுமா அப்படின்னு கேட்டிருக்காரு. அவருடைய பிறந்த தேதி நேரத்தெல்லாம் போட்டு. பொதுவாக வேலை திருமணம் அப்படின்னா அந்தந்த காலகட்டத்தில் தசாபுத்தி, ஒருவர் பிறந்த தசாபுத்தி அடிப்படையில் எப்போ நடக்கும் அப்படிங்கிறது ஒரு விதி இருக்குது. ரெண்டாவது, திருமணம் கலச்சித்திரஸ்தானம் 7ஆம் பாவகம், லக்கணத்துக்கு 7ஆம் பாவகம், 7ஆம் இடத்துக்கு அதிபதி 7, 8 அந்த பாவங்கள் கெடாமல் இருக்கணும், அதுக்குள்ளே அதிபதிகள் கெடாமல் இருக்கணும். பாகமும் கிடக்கூடாது, அதிபதியும் கிடக்கூடாது. அந்த கலச்சித்திரத்துக்கு காரகன், திருமணத்துக்கு அந்த இன்பத்துக்கும் காரகனான சுக்கிரன் கிடக்கூடாது. அது ஒன்று. அதே மாதிரி வேலை அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா, தொழில் நம்ம வேலை பார்க்குறதுக்கு அதுக்கு காரகன் சனி. வேலை தொழில் பொதுவாக தொழிலுக்கு உள்ள ஒரு பாவகம் எதுன்னு கேட்டிங்கன்னா 10ஆம் பாவகம். 6ஆம் பாவகம் வலுக்கப்பட்டு இருந்து அதோட தசாபுத்திகள் வந்தாலும் வேலை கிடைக்கும். சரிங்களா? இப்போ நம்ம இப்படித்தான் எடுக்கணும். அப்போ ஒரு குறிப்பிட்ட வயசு வந்தேன்னா எனக்கு வேலையே கிடைக்காதா, நான் இப்படியே ஆயிடுவேனா, எனக்கு திருமணம் ஆகாதா, நானும் இப்படி கெட்டு போயிடுவேனா அப்படின்னு நினச்சோம்னா ஜாதகத்தை ஆய்வு பண்ணால் தெரியும். அப்போ எந்த கிரகம் இப்போ தசாபுத்தி என்ன நடக்குது, அந்த கிரகம் என்ன, நவ கிரகத்தில் அது கிரகம் என்ன, அதுக்கு அதிதேவதை என்ன அப்படின்னு பார்த்து அதை கெட்டியாக பிடிச்சிக்கணும். இப்போ பிடிச்சிக்கணுன்னா இப்போ கெட்டியாக போய் பிடிக்க வச்சுருதுன்னா அப்படின்னா அதை பிரார்த்தனை செய்கிறது, அதோடைய காரத்துவத்துக்கான ஒரு தான தர்மங்கள் செய்கிறது, இப்படி தான் எடுக்கணும். காரியம்னா அதுக்குள்ள தான தர்மங்கள், அதுக்குள்ள பிரார்த்தனைகள் நமக்கு சக்திக்கு தகுந்தாற் போல தான். கடனை வாங்கி எதுவும் செய்ய சொல்லு, அதே நான் சொல்லிடுறேன். என் சாப்பாட்டுக்கே வழி இல்லை, நான் எங்கேயா போய் அந்த கோயிலுக்கெல்லாம் எங்கேயா போகிறது, எங்கேயா நான் போய் இதெல்லாம் வாங்கி தர்றது அப்படின்னு சில பேர் கேட்பாங்க. அது உண்மை தான். ஊருன்னு ஒன்று இருந்தால் கோயில்னு ஒன்று இருக்கும். இப்போ சுக்கிரனை பற்றியே பேசுவோம். இப்போ சுக்கிரன் வலு இழந்து போயிட்டார், கெட்டு போயிட்டார். ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் இங்கே தாமிதம் ஆகி கொண்டே இருக்குது. தசாபுத்தி என்ன நடக்குது அப்படின்னா அந்த கிரகத்துக்குள்ள காரணம் எந்த ஊரில் இருந்தாலும் கோயில் இல்லாமல் ஊர் இல்லை. ஒரு எடுத்துங்க, கோயில் கண்டிப்பாக இருக்கும். அது எந்த காட்டில் இருந்தாலும் அங்கே ஒன்று இருக்கும். மனம் உருகி வேண்டணும். சும்மா ஏனாதானமாக பொண்ணேன் இப்போ நான் உடனே பொங்கச்சோரை கூட நானும் கோயிலுக்கு போகிறேன் அப்படின்னா கிடையாது. மனம் உருகி, அங்கே மனம் உருகி அப்படின்னு தான் மீண்டும் மீண்டும் சொல்லலாம். உங்களையே அங்கே கொடுக்குற மாதிரி அர்ப்பணித்து நீங்கள் வேண்டணும். அதாவது இதுக்கு என்ன அப்படின்னா, இதுக்கு நம்ம ஜென் கதைக்கு மாதிரி போயிடலாம். ஜென்னில் என்ன சொல்கிறாங்கன்னா, நீ எதை நினைக்கிறியோ அதுவாக தான் ஆகுவார். உனக்கு திருமணம் எனக்கு வேணும், திருமணம் வேணும்னு நீ பிரார்த்தனை பண்ணிக்கிட்டே இரு, கண்டிப்பாக திருமணம் நடந்துடும். அது நடக்கிறப்ப நடக்கட்டும், நமக்கு என்ன, நம்ம எதுக்குமே லாய்க்கு இல்லாத நாம் நினச்சிக்கிட்டு இருந்தோம்னா அது நடக்காதான். முயற்சி. இப்போ அதுக்கு முயற்சி தான் நம்ம போய் தெய்வ பிரார்த்தனை. அதுக்காக நான் வேலைக்கெல்லாம் போகாமல் அங்கேயே பெருந்துருவா அப்படின்னா வேலைக்கு போங்க, நல்ல வருமானம் பாருங்கள், நேரம் கிடைக்கிறப்ப கோயிலுக்கு போங்க. அந்த கோயிலில் போய் ஒரு 1.5 மணி நேரம், அதாவது ஒரு ஜாமுங்கிறது 2.75 மணி நேரம் வரும், 2 மணி 48 நிமிஷம் வரும். ஒரு ஜாமத்துலலாம் போய் இப்போலாம் போய் யாரும் உட்கார முடியாது கோயிலெலாம். ஒரு ஜாமத்தில் இருக்கிறது நல்லது, இருக்க மாட்டாங்க. குறைஞ்சது ஒரு 1.5 மணி நேரம்னாலும் தனிமையாக இருக்கலாம். நீங்கள் இருந்து அங்கே போய்கிட்டு இப்போ தான் ஒரு மனசுக்குள்ளே வேண்டுதுன்னு பிரார்த்தனை பண்ணுங்கள், கண்டிப்பாக நடக்கும். சரிங்களா? ஆனால் அது எந்த கிரகம், ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு அதிதேவதைகள் இருக்குது. ரெண்டாவது, பொதுவாக ஊரில் இந்த கூட்டத்தோட பிரார்த்தனைக்கும் தனி பிரார்த்தனைக்கும் ரெண்டு வித்தியாசம் இருக்குது. கூட்டத்தோட கோவிந்தா போடுறதுக்கு அங்கே வேலை இல்லை. தனியாக மனம் உருகி உங்கள் கஷ்டத்தெல்லாம் சொல்லி மனம் உருகி வேண்டணும். சரி, பார்ப்போம். அதாவது திருமணம் அப்படின்னா சுக்கிரன் தான் வரும், சுக்கிரனுக்கு உள்ள காரகம். அதே மாதிரி அந்த கன்னி பெண்களுக்கு, இல்லை திருமணமான சுமங்கல் பெண்களுக்கெல்லாம், இந்த கஷ்டப்படுறவங்களுக்கெல்லாம்
நம்ம ஏதாவது உதவி பண்ணணும். உதவினா கோயிலில் வர்றவங்களுக்கு அந்த அந்த மஞ்சக்கிழங்கு, அது குங்குமம், பூவு, ஸ்வீட் இந்த மாதிரி தான் கொடுக்கணும். ஆமாம், நீங்கள் தான் சொல்லிட்டீங்க கன்னி பொண்ணுக்கும் திருமணம் ஆன பொண்ணுக்கு நான் உதவி பண்ணுனேன், லாஸ்ட்டில் நான் சிக்கலில் மாட்டிக்கின்னு சொல்லிடக்கூடாது. அது வேறு உதவியெல்லாம் பண்ணக்கூடாது. சரிங்களா? உதவினா இந்த மாதிரி ஏதாவது நல்ல ஒரு உதவி பண்ணணும். சரி பார்ப்போம். அவர் என்ன கேட்டிருக்காருன்னா, கமாண்டில் என்ன பண்ணிட்டுருக்காரோ அதை அப்படியே வாசிப்போம். ஐயா வணக்கம், என் பெயர் ராம். 26/8/1992 டைம் 8:55 PM மாலை, அதாவது இரவு. ஸ்ரீவில்லிபுத்தூரில் பிறந்த இடம் ஸ்ரீவில்லிபுத்தூர். திருமணம் அமையுமா, நல்ல வேலை அமையுமா என்று தயவு செய்து கூறுங்கள், நன்றி அப்படின்னு கேட்டிருக்கார். சரி பார்த்துடலாம். இன்னொரு தடவை அவர் பிறந்த தேதியை சொல்கிறேன். 26/8/1992 நேரம் இரவு 8:55 ஸ்ரீவில்லிபுத்தூரில் பிறந்து உள்ளார். சரிங்களா? இந்த ஸ்க்ரீனில் வந்து ராசி கட்டத்தை போடுவோம். ஃபஸ்ட்டு அவருக்கு எப்படி லக்னமாக வருகிறது என்னான்னு கேட்டிங்கன்னா, மிதுன லக்னம். மிதுனம் கிடையாது, மீனம். மிதுனம்னா இங்கே வந்துடும். எடுத்த உடனே கோணலாக வருதா? சரி பார்ப்போம். மீன லக்னம். 3ஆம் இடத்தில் செவ்வாய், 4இல் கேது, 5இல் சந்திரன் புதன், 6இல் குரு சூரியன், 7இல் சுக்கிரன், 10இல் ராகு, 11இல் சனி. இதில் எந்த கிரகம்லாம் வலுவாக இருக்குது? லக்னாதிபதி வலுவாக இருக்காரா அப்படின்னு பார்ப்போம். இப்போ லக்னாதிபதி பார்க்கும்போது ஐயா மறைவு ஸ்தானத்தில் 6ஆம் இடத்துல இருக்காரு, கெட்டு போயிட்டாரு. லக்னாதிபதி வந்து பாவக சாதம், அந்த ரோக சத்ருன்னு சொல்லுவாங்களா, அந்த இடத்துல இருக்கா. அப்போ கெட்டு போயிட்டாரு, அப்போ ஒன்றுமே ஆகாதா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதெல்லாம் அப்படி கிடையாது. அங்கே வீடு கொடுத்தவன் சூரியன் ஆட்சியாக உள்ளான். அப்போ ஒரு கிரகம் ஒரு இடத்துல ஆட்சியாக இருக்கப்போ அந்த கிரகத்துக்கு அங்கே மறைவு கிடையாது, ஆட்சியாக இருக்கிறான். அப்போ லக்னாதிபதி அந்த இடத்துல ஆட்சி கொண்டு இருக்கார். இந்த சூரியன் வந்து இந்த லக்னத்துக்கு வந்து நண்பர் அப்படி எடுத்துக்கங்க. குருவுக்கு வந்து அந்த அணியை சேரும்போது நண்பர் வீட்டில் லக்னாதிபதியான குரு நல்ல வலுவாக இருக்கிறார். லக்னாதிபதி நல்ல வலுவாக இருக்கிறது, அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. லக்னாதிபதி அடுத்து நம்ம ராசிக்கு வருவோம். கடக ராசி. ராசிக்கு அதிபதியான சந்திரன் வலுவாக இருக்கிறார். 7ஆம் இடத்துக்கு அதிபதி புதன் சந்திரன் கூட சேர்ந்திருக்கேன், அங்கே தான் இடிக்குது. சரிங்களா? சனியால் பார்க்கப்படுகிறான். இந்த கலச்சத்திர பாவகமான 7ஆம் இடத்துக்கு அதிபதி அங்கே சந்திரன் கூட சேர்ந்திருக்கிறது. ஆட்சியானாக இருக்கணும். சந்திரனுக்கும் புதனுக்கும் எப்பயுமே பிடிக்காது. அதாவது சந்திரனுக்கு வந்து புதனை பிடிக்கும். சந்திர தசை வந்து நன்மையை செய்யும், புதன் வந்து நன்மையை செய்யாது. அப்போ 7ஆம் இடத்துக்கு அதிபதி கலச்சத்திர காரகன். அந்த கலச்சத்திர பாவகத்துக்கு அதிபதி அப்படி சொல்லுவோம். காரகன்னாக்கா அது சுக்கிரன் வந்துடுறான். அந்த பாவகத்துக்கு அதிபதி புதன் போய் அங்கே எப்படின்னா பல்ல கடிச்சிக்கிட்டு அப்படி கையை கட்டிக்கிட்டு உட்காந்துருக்காரு. ஏன்டா இங்கே போய் உட்காந்தா நம்ம மாட்டிக்கிட்ட மாடன்னு அங்கே போய் உட்காந்துருக்காரு, எனக்கு என்னன்னு சிவனேன்னு. சரி, அங்கே ஏற்கனவே அப்படி 10ஆவதுக்கு இயற்கை பாவரான சனி 7ஆம் பார்வையாக பார்க்கிறார். இந்த சுக்கிரனையும் சனியும் மனோகரன். அப்போ அது கெட்டு போச்சு. அப்போ தாமிர திருமணம் அடுத்து வந்துடுவோம். 6ஆம் பாவத்தில் குருவும் சூரியன் இருக்குது, வலுவாக இருக்குது. 6ஆம் இடம் வலுக்கப்பட்டிருந்தால் அடிமை வேலைன்னு எடுக்கலாம், இல்லாட்டி நிரந்தர வேலை. அடிமைங்கிறத விட அது ஒரு தவறான வார்த்தை ஆயிரும். நிரந்தர வேலை கிடைக்கும். எப்பயா கிடைக்கும்? இப்போ நான்லாம் இங்கே இடத்துல இருக்குன்னா ராசா சொல்லி வர்றேன், அஷ்டமச்சனியை வேற கடந்திருக்கீங்க. நீச்சனோட தசாபத்தி நடக்குது 21 வயசுலேருந்து 41 வயசு வரைக்கும் சுக்கிர தசை. சரிங்களா? வர்றேன். 7ஆம் பாவகத்தில் இந்த இடத்துல சுக்கிரன் நீச்சம். 8ஆம் இடத்துக்கு அதிபதி திருமணத்துக்கு கலச்சித்திரம். அந்த திருமணத்துக்கு வந்து 8ஆம் பாவம் பெண்களுக்கு தான் பார்ப்பாங்க, அந்த திருமண வாழ்க்கைக்குள்ள அந்த வீடு இருந்தாலும் 8ஆம் பாவகத்தில் 8ஆம் பாவகத்துக்கு அதிபதியான சுக்கிரன், 3க்கும் 8க்கும் அதிபதியான சுக்கிரன் இந்த லக்ன பாவி. அப்போ லக்ன பாவி கெட்டு போயிட்டா நன்மை தானே அப்படின்னா, காரத்துவம் கெட்டு போச்சுல்ல, மனைவி கெட்டு போயிடுச்சு, வண்டி வாகனம் கெட்டு போயிடுச்சு, நண்பர்கள் கெட்டு போய்விட்டார்கள்.
நண்பர்கள்ட்டெல்லாம் காசு ஏமாற்றி வாங்கிட்டு போட்டானா கொடுக்க மாட்டேன், வண்டி எடுத்துகிட்டு போனானா டேமேஜ் பண்ணி தான் கொடுப்பேன். பாருங்கள். அதே மாதிரி உங்கள் வாழ்க்கையில் ஒரு காதல் வந்துச்சு, அதுவும் தோல்வி. வயசு வேணால் சொல்கிறேன், எப்போன்னு வருஷத்தை சொல்கிறேன், சரிங்களா? அடுத்து சொல்லும்போது சொல்கிறேன். காதல் தோல்வியாக இருக்கீங்க. 24 வயசுலேருந்து 27 வயசுக்குள்ளே தோல்வி. ஆசையை காட்டு மோசம் பண்ணிருச்சு இந்த ஜாதகத்தில், சரிங்களா? ரைட்டு, இது வந்துடுவோம். ராசிக்கு 7ஆம் இடத்துலையும் சனி இருக்கிறார். இந்த இடத்துல அதே மாதிரி லக்னத்துக்கு 12ஆம் பாவகத்தில், அது நல்ல கிரகம் தான், சூரியனும் குருவும் பார்க்கலாம், நன்மை தான், விட்டுருவோம். இப்போ நீங்கள் ஆயில்ய நட்சத்திரத்தில் பிறந்திருக்கீங்க. ஆயில்ய நட்சத்திரத்தில் பிறந்துக்கிறதுனால நீங்கள் பிறக்கும் போதே வந்து புதன் தசை வந்து 14 வருஷம் 2 மாதம் 18 நாள், அந்த மாதத்தில் விடுங்க, 14 வருஷம் புதன் தசை. கேது ஒரு 7 வருஷம், 21 வயசு வரைக்கும் உங்களுக்கு வந்து எங்கிட்ட உருட்டி கொண்டு போயிடுச்சு. புதன்லாம் நன்மையை செஞ்சாரா அப்படின்னா இல்லை, நான் பிறந்தத்துலேருந்தே கஷ்டந்தாங்கியா. 4ஆம் இடத்துல கேது இருந்துக்கிட்டு ஒரு சுகபோகமும் அனுபவிக்கல. 4ஆம் பானம் மேல் படிப்பை குடிக்கக்கூடிய இடம், சுகபோகத்தை கொடுக்கக்கூடிய இடம், வண்டி, வாலிப வயசு, துள்ளி குதிக்கக்கூடிய வயசு. நான் சுகம் போகாமல் இருந்தனாக்க இல்லை, கிடையாது. அங்கெல்லாம் அம்பட்டிங்க எடுத்து விட்டான் கேது. மேல் படிப்புனா நீங்கள் நினச்ச படிப்பில் படிக்கல, எதை போனீங்க படிச்சிங்க, இந்த மாதிரி அதையும் கெடுத்து விட்டுருச்சு. சரி, 21 வயசுலேருந்து இந்த சுக்கிரதசை வருது. என்ன செய்தது சுக்கிரதசை? 2013 உங்களுக்கு சுக்கிரதசை 2033 வரைக்கும். உடனே அழுதுறவானா, ஐயா இவ்வளவுதா அப்படின்னு. அது காலகட்டம். சுக்கிரனுடைய காரத்துவமே வந்து என்னன்னாக்கும், இன்பமாக இருக்கிறது, பாட்டு பாடுறது, ஆடுறது, நல்லா நீட்டாக ட்ரெஸ்ஸு பண்ணுறது, துள்ளுறது, குதிக்கிறது, நடிக்கிறது, அந்த வயதிற்கு தகுந்தாற் போல். இப்போ 21 வயசுக்கு மேலே வந்துச்சுன்னா உங்கள் வாலிப வயசு. காதலை கொடுத்துருக்கும். எப்போ கொடுத்துருக்கோம்? 2018லேருந்து 19க்குள்ளே காதலும் கொடுத்தும் இருக்கும், அது பெயினும் ஆகிருக்கும். சந்திரன் கொடுத்துருப்பார், செவ்வாய் கெடுத்து விட்டுருப்பார், ராகெலாம் கெடுத்துக்கிட்டு அசிங்கமாகிருக்கும். இதில் நீச்ச சுக்கிரன் வேறு. ரொம்ப ஆழமாக போனால் தனியாக ஃபோனில் பேசுனா இன்னும் நிறையா பேசலாம் அந்த சுக்கிரனை பற்றி என்னென்ன கொடுத்துருக்கும்னு. இதில் போகிறதுனால நீச்ச பெண்கள் தொடர்புலாம் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீச்ச பெண்கள், நீச்ச ஆண்கள், இந்த மாதிரி நண்பர்கள் அப்படின்னா கெட்டு போன ஆண்கள், கெடக்கூடு, இந்த மாதிரி நம்ம வாழ்க்கையை கெடுக்கிறதுக்கு எல்லாம் அடித்தளம் இந்த சுக்கிரன் படுது. அப்படி எடுத்துக்கங்க. ஆகையினால உங்களுக்கு திருமணம் தாமதம் வந்தது. இந்த சுக்கிரன் வந்து உங்களை அம்பட்டியும் எடுத்துக்கிட்டேன். இந்த லக்கண பாவி 7ஆம் இடத்தில் இருந்து கொண்டு நண்பர்கள், சுகபோகம், மனைவி வாழ்க்கை, திருமண வாழ்க்கை, அப்புறம் அப்படி அடிக்கிட்டே போகலாம். வாகனம், எதுவும் காரு பைக்கெலாம் வந்து பழசு தான் வாங்கியிருக்க முடியும். புதுசுலாம் வாங்கினாலும் அது டேமேஜ். அது கூட தொடர்ந்து நினச்சலாக்கு நின்றுக்கும். இது இல்லை. நண்பன் சேருவேன், சேர்ந்தனே உங்கள்கிட்ட ஏதாவது ஆட்டையை போட்டு டைம் போயிட்டே இருப்பேன். ஏதாவது ஏமாத்து வேலைகள் நடக்கும். இதில் எடுத்துருவோம். அதெல்லாம் கடந்து இப்போ வர்றீங்க. 10ஆவதுக்கு இப்போ அஷ்டம சனி வர 2.5 வருஷம் நடந்துச்சு. சரி, திருமணம் எப்போத்தான் நடக்கும் அப்படிங்கிறீங்களா? சுக்கிரதசை சனி புத்தியில் திருமணம் நடக்கும். அது எப்படியா சனி கெடுக்கிறது தானே, இயற்கை பாவரை, அது எப்படியா திருமணத்தை கொடுப்பார் அப்படின்னா, அவர் சுகபோகத்தை கொடுக்கக்கூடிய 12ஆம் இடத்துக்கு அதிபதியும் அவர் தான். 2ஆம் திருமணத்தை நான் 2ஆம் திருமணம் நாங்கள் எடுக்க வேணாம், திருமணத்தை கொடுக்கக்கூடிய இன்னொரு பாகம் 11ஆம் பாகம் அப்படி எடுப்போம். அந்த 11ஆம் பாகத்தில் தொடர்பு கொண்டு அவர் வக்ரம் பெற்றிருக்கனால சுக்கிரதசை சனி புத்தியில் திருமணம் நடக்கும். அது எப்போன்னா நாள் இருக்கு. 19/9/2026 மேலே தான் சுக்கிரதசை சனி புத்தி வருது. இப்போ சுக்கிரதசை குரு புத்தி நடக்கவே நடக்காது. 2 பேரும் மல்லு கட்டுறவங்க. குருவங்க லக்னாதிபதி தான், உங்களுக்கு எல்லாம் தேவைப்பட்டதெல்லாம் கொடுக்கணும். ஆனால் அங்கே மெயின் யார்? லக்னாதிபதியாக இப்போ தசா நடத்தி கொண்டிருக்கவனா அப்படின்னு கேட்டிங்கன்னா, மெயினாக இருக்கிறவன் தசா நடத்துகிறவன் தான். எந்த ஒரு லக்னமாக இருந்தாலும் தசா என்ன நடக்குதோ அதை அனுசரித்து தான் புத்தி வேலை செய்யும். சரி, சுக்கிரனுக்கும் குருவுக்குமே பிடிக்காது. சுக்கிரனை நல்லதை செய்யணும், ஐயா எனக்கு என் வேலையை செய்ய விடு அப்படின்னு அவருக்கு கையை கட்டி எதுன்னு நினைக்க, நான் தான்டா இங்கே மெயின், நான் சொன்னதுக்கப்புறம் நான் சொல்கிற வேலையை செய்யின்ட்டுருவார்.
அங்கே சனிக்கிட்ட சுக்கிரனோட வேலை நடக்காது. சனி வந்து சனியும் சுக்கிரனும் நண்பர்கள். நான் கொடுத்தே ஆகணும், கொடுத்துட்டு போ, நீ நல்ல பேர் வாங்கிட்டு போ, நண்பன் தாண்டா அப்படின்னு சனி தசையில் வேலையும் கிடைக்கும், நல்ல வேலையும் கிடைக்கும், திருமணமும் நடக்கும். சனி வந்து தொழிலுக்கு காரகன். இப்போ எடுத்துக்கங்க, இப்போ லக்னாதிபதி அவர் தான், 10ஆம் இடத்துக்கு அதிபதி அவர் தான். அப்போ தொழிலே எனக்கு கொடுக்கல, ஏன் அப்படின்னா சுக்கிரதசை குருபுத்தி. வேலைகள் கிடைத்து கொண்டிருந்தால் நிரந்தர வேலை இல்லை. சரி, அதில் வரவு எட்டனா செலவு பத்தனா அப்படி எடுங்க. வரவுக்கு மேலே செலவு. வரவு ஒரு இந்த காலத்தில் ஒரு 500 ரூபா இல்லாட்டி ஒரு 1000 ரூபா பார்க்குறீங்கன்னா அங்கே நீங்கள் போகங்களும் அங்கே செலவு ரெடி ஆயிரும். ஏதோ இப்போ ஒரு புது படத்தில் அந்த ஒரு ட்ராவல்ஸை வச்சு ஒரு பஸ்ஸை வச்சு கணக்கு எடுப்பாங்கல்ல, டயர் பஞ்சர் முதலாளி, டீசல் முதலாளி எவ்வளோ போட்டேன், ஆயில் போட்டேன், அப்புறம் ஜிஞ்சர் வாங்கினது மாதிரி தான் ஒரு கணக்கு வரும். உங்கள் கணக்கு அதை வாங்கினதை மிச்சம் இந்தா பாக்கெட்லேருந்து எடு, கடை வாங்கு அப்படின்னு இந்த சுக்கிரன் உங்களுக்கு கொடுத்துருவார். சரிங்களா? அப்போ கண்டிப்பாக உங்களுக்கு வந்து திருமணம் நடக்குமா அப்படின்னு கேட்டிருக்கீங்க. பயத்தை கொடுத்துருச்சு. கண்டிப்பாக நடக்கும். இதில் கெட்ட பேர் வாங்கி கொடுத்துருக்கும் இந்த சுக்கிரன். அதில் அந்த மாட்டுக்கிறதும் கிடையாது. நான் அந்த தேதி சொன்னேன் பாருங்கள். சுக்கிரதசை, சந்திர புத்தி, செவ்வாய், ராகு இவங்கெல்லாம் கொஞ்சம் தேவையில்லாத பழக்க வழக்கத்தை கொடுத்துருக்கும், கொஞ்சம் கெட்ட பேரை கொடுத்துருக்கும். அதெல்லாம் சரியாயிரும். உங்களுக்கு 41 வயதிற்கு மேலே சூரிய தசை வருகிறது. 2033க்கு மேலே பரவாயில்ல, இப்போ கொஞ்சம் பரவாயில்ல, அஷ்டமி சனி முடிஞ்சிருச்சு, கோச்சாரத்தில் கொஞ்சம் நல்லா சப்போர்ட் கொடுக்குது. இருந்தாலும் 2033க்கு மேலே, அதாவது உங்களுக்கு 41 வயதிற்கு மேலே சூரிய தசை வருது. சூரியன் நிரந்தரமான வேலையை கொடுப்பார், அரசாங்கத்தினால் உதவியை கொடுப்பார். அப்பா தந்தை வழியில் உள்ள தொழில், தந்தை வழியில் உள்ள சொத்து ஏதாவது பிரச்சனை இருந்தால் அதெல்லாம் வெற்றி ஆகும். கடன் பிரச்சனை எல்லாம் தீரும். கடன்லாம் வளராது. அங்கே சூரியன் கடன்லாம் கொடுக்க மாட்டார். நிதி உதவி கிடைக்கும். கடை வாங்கினீங்கன்னா நீங்கள் வந்து எங்கிட்ட அது ஏதாவது தள்ளுபடி ஆகிறது, இல்லாட்டி அது வேறு மாதிரி இருக்கும், அது சொல்ல வேணாம். அதாவது கடை வாங்கினா நீங்கள் இழுத்து தான் கொடுப்பீங்க, கட்டக்கூட தேவையில்ல, அந்த மாதிரி ஆகி போயிடும். சூரிய தசையில் வந்து உங்களுக்கு நல்ல ஒரு நிதி உதவி கிடைக்கும், நல்ல வேலை தொடங்குவீங்க, நல்ல வேலை கிடைக்கும். சூரியன், சந்திரன், செவ்வாய், ராகு அனைத்தும் வெற்றி தான். 41 வயசுக்கு மேலே தான் உங்களுக்கு வாழ்க்கையே வெற்றி. உங்களுடைய வாழ்க்கை, நம்ம வாழ்க்கை இப்படியா அப்படின்னு இன்பமாக வாழுவீங்க. இதுக்கு முன்னாடி இப்போல்லாம் வாழ்க்கை கிடையாது. என்ன தான் இருந்தாலும் 41 வயசு வரைக்கும் திருமணம் நடக்குமா? கண்டிப்பாக திருமணம் நடந்துடும். வேலையும் கிடைக்கும். எப்போ அப்படின்னா அடுத்த வருஷம் 9ஆவது மாதத்துக்கு மேலே, செப்டம்பர் மாதத்துக்கு மேலே எதிர்பார்க்கலாம். அது வரைக்கும் எழுத்துக்கிட்டு பறிச்சுக்கிட்டு தான் இருக்கும். சரி, இதுக்கு நாள் நாங்கள் பொண்ணுலாம் பார்க்க வேணாம்னா முயற்சி பண்ணுங்க. அப்போ சுக்கிரன் பரிகாரம் இல்லை, அதுக்கு பேர் பிரார்த்தனை பண்ண வேண்டியது துர்க்கை அம்மன். சரி, துர்க்கை அம்மனே எங்கள் ஊரில் இல்லை, நான் என்னையா பண்ணுறது அப்படின்னாக்கும் அம்மன் கோயில் ஏதாவது இருக்கும்ல. துர்க்கைனா பாம்பு வச்சுருக்கிறதுனா அம்மன். நாகம்மாள், காளியம், இந்த மாதிரி உக்ரம், இந்த மாதிரி ஒரு தெய்வத்துக்கிட்ட போயிட்டு, சக்தி வடிவமான பெண் தெய்வம் கோயில்கிட்ட போயிட்டு நல்ல பிரார்த்தனை பண்ணுங்க. மன உருகி பிரார்த்தனை பண்ணுங்க. உங்களால் முடிந்தால் இந்த கோயிலில் வர அந்த வெள்ளிக்கிழமை கெடுவு சக்தி வடிவமான அதுக்கு துர்க்கையம்மன்ட்ட போனால் நல்லது. துர்க்கையம்மன் கோயில் இல்லை அப்படின்னா பெண் தெய்வம் கோயிலுக்கு அங்கிட்டு போயிருங்க. அங்கே வெள்ளிக்கிழமை கோயிலில் பூசாரி இருப்பார், சாமி கும்பிடுங்க. முடிந்தால் விளக்குக்கு எண்ணெய் வாங்கி கொடுங்க, நல்ல எண்ணெய் வாங்கி கொடுங்கள். சரிங்களா? அந்த கோயிலில் பூசாரி எண்ணெய் அங்கே யூஸ் பண்ணுறாரோ அந்த எண்ணெய் வாங்கி கொடுங்க. விளக்கெண்ணெயெல்லாம் நாங்கள் தெய்வத்துக்கு போடுறப்ப இல்லாட்டி நல்லெண்ணெய் தான் நாங்கள் போடுவோம் அப்படின்னா நல்லெண்ணெய் வாங்கி கொடுங்க. உங்கள் குடும்பம் நல்லதே நடக்கட்டும். இல்லை, நல்ல வேலையும் கிடைக்கும், திருமணமாகும். எப்போனாக்கும் சுக்கிரதசை சனி புத்தி 2026 செப்டம்பர் மாதத்துக்கு மேலே உங்களுக்கு திருமண வாழ்க்கையும் நல்ல நிரந்தரமான வேலை இருக்கும். அதுக்கு மேலே நீங்கள் டாப் கீரை போட்டு உங்கள் வாழ்க்கையில் வெற்றி தான் போய்கிட்டே இருக்கலாம், தோல்வியே கிடையாது. சரிங்களா? ரொம்ப நல்லா இருப்பீங்க. வேறு மொட்டை கடாசு மாதிரிலாம் போட்டவங்களுக்கு நம்ம பதிலெலாம் கொடுக்க முடியாதுல்ல. அடுத்து இப்போ இதே மாதிரி என்னுடைய வீடியோ பார்க்குறவங்களுக்கு உங்களுக்கு நான் பதில் தரணும் அப்படின்னா, இதை அனுசரிச்சே தான் எல்லா கேள்வியும் ஒரு ஏற்கனவே இதே மாதிரி தான் வேலைக்கும் வெளிநாட்டில் போவோன்னா வேலை இருக்கா அப்படி இப்படின்னு ஒருத்தருக்கு பதில் கொடுத்தேன், மதுரையில் பிறந்தவங்களுக்கு. இப்போ உங்களுக்கு அதே தான் பதில் கொடுக்குறேன். இன்னும் இதே மாதிரி தான் அடுத்தவங்க கேள்வி கேட்கும்போது நமக்கு
பதில் கொடுக்க கொஞ்சம் சங்கடமாக இருக்கும். வேறு வித்தியாசமாக இருந்தால் நான் போட்டுருவேன் பதில் உடனே. அப்படி இல்லைன்னா நீங்கள் ஃபோன் பண்ணி என்கிட்ட உங்கள் ஜாதகத்தை பார்த்துக்கலாம். அதை பற்றி கவலை கிடையாது. உங்களுக்கு நான் பதில் தர்றேன். வேறு வேறு நமது யூடியூப் சொந்தங்கள் அனைவரும் வலுவாக இருப்பீர்கள், நன்றாக இருப்பீர்கள். நன்றி, வணக்கம்.